ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, நீ செய்த தவறினால் விளைந்த துன்பத்தை நீ நினைத்து நினைத்து அழுவதற்காகவா நான் அந்த துன்பத்தை அனுமதித்தேன்? இல்லை, அந்த தவறை நீ மீண்டும் செய்யாதிருக்கவே நான் உன்னோடு உள்ளேன். அந்த தவறிலிருந்து நீ என்ன பாடம் கற்றுக்கொண்டாய் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பின்பு அந்த தவறை மற்றவர் செய்யாதிருக்க நீ கற்றுக் கொடுக்கலாம். கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் நீ பிறந்தாய். குறைகளை சொல்லி பிறரை காயப்படுத்த அல்ல. தவறு என்றால் கற்றுக்கொடு, சரி என்றால் கற்றுக்கொள். பிறருக்காக கடினமாக ஓடி ஓடி தன் உடலை வருத்தி உழைக்காதே என்று உன்னை பல முறை எச்சரித்துள்ளேன். இந்த தவறு ஏற்கனவே நடந்தது. அதனால் நான் அப்போது அதிலிருந்து உன்னை திசை திருப்பி இருந்தேன். இன்றும் மீண்டும் அதே தவறை செய்துள்ளாய். அதனால் அது உன்னை விட்டு போயிற்று. பணம் சம்பாதி, ஆனால் அதற்காக யாருக்கும் ஓடி உழைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன் உடலுக்கு ஏதாவது என்றால் யாரும் உனக்கு ஓடி உதவி செய்ய வரப்போவதில்லை. ஏதோ ஒரு முறை செய்யலாம், மீண்டும் உதவி கேட்டுப்பார். தெரியும் அவர்களின் சுயரூபம். நான் ஒருவன்தான் உனக்காக நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன். இனியாவது நீ எல்லா பாரத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு உன் கடமையை மட்டும் செய். யாருக்கும் நீ இலவசமாக உழைக்க வேண்டியதில்லை. நான் உனக்கு விரைவிலேயே நல்வழியை காட்ட உள்ளேன். அதில் நீ என் கைப்பிடித்து சந்தோஷமாக பயணிப்பாய். அப்போது உனக்கு வேண்டியது நீ தேடாமலேயே உன்னிடம் வந்து சேரும். அமைதியின் சக்தியை அறிந்து கொண்டு தியானம் செய்ய பழகு. உன் மனம் அமைதியானால் ஆன்மா பேசத் தொடங்கும். உன்னுள் இருக்கும் நான் பேசத் தொடங்குவேன். உன் மனம் அமைதி இல்லாமல் இரைச்சலாய் இருப்பதால் நான் பேசுவது உனக்கு கேட்கவே இல்லை. அமைதியாய் இரு, எல்லாம் சரியாகும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.